ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் ஷானுவை நான் தான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போயிருந்தேன். ஆக்சுவலாக மேடம் இன்றைக்கி ஓடலை, ஊஞ்சல் விளையாட போகிறேன் மேம்னு சொன்னான். சரி, குழந்த ஊஞ்சல் தானே விளையாடுதுன்னு பார்த்தா மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டா. ஐயோயோ, ஷானுன்னு கத்துறேன், ஓடிக்கிட்டே இருக்கா. அவளை பிடிக்கவே முடியாது. திரும்ப பார்த்தா கேட்லேருந்து வெளியில் ஓடுறா. அவள் பின்னாடி நானும் ஓடி ஷானுன்னு கத்துறேன், அவள் மாட்டும் ஓடிட்டா. ஒரு வழியாக ஷானுன்னு கையை பிடிச்சி மெதுவாக கூட்டிகிட்டே போனேன். வழியில் என்னென்னவோ கேட்டுட்டு வந்தா. ஏம்மா நடந்து கூட்டிகிட்டு போகிற, கால்லாம் வலிக்குதுன்னா. இன்றைக்கி ஒரு நாள் தான், நாள்லேருந்து நம்ம வண்டியில் போகலாம் அப்படியே போய்கிட்டே இருந்தோம். 2 பேரும் டாகெல்லாம் பார்த்துட்டு வழியில் பார்த்து விளையாடிக்கிட்டே போயிட்டு இருந்தா. டெய்லியும் அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு 2 டேஸாக நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். திரும்ப ரோட்டில் விளையாட ஆரம்பித்தா. எப்படா இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு போனேன். திரும்பவும் பறன்னு ஆரம்பித்தா. பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி பறந்துக்கிட்டே இருந்தா. ஓடாத ஷானுன்னா கேட்க மாட்டேங்கிறா, ஓடிக்கிட்டே இருக்கா. ஐயோ, எப்படா இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இந்த மாதிரி தான் கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நடந்து கூட்டிகிட்டு போகிறதுனால இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளும் ஒரு வண்டியில் கூப்பிட்டு போனால் அமைதியாக வண்டியில் வந்துடுவாங்க போல். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த ஜாப். ஒரு வழியாக வீடு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.